ஆந்திராவில் தேங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் வேலையின்றி தவித்த தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு கை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி, தேனிக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தென்னை விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. வைகை ஆற்றை ஒட்டியுள்ள திருப்புவனம் வட்டாரத்தில் திருப்பாச்சேத்தி, லாடனேந்தல், மடப்புரம், கானூர் உள்ளிட்ட கிராமங்களில் 1.5 லட்சம் தென்னை மரங்கள் உள்ளன. இதில் 50 முதல் 60 நாட்களுக்கு ஒருமுறை தென்னை மரங்களில் இருந்து தேங்காய்கள் வெட்டப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டுக்காரங்க இந்த திருப்புவனத்தில் மட்டும் 10 கிடங்குகள் உள்ளன. இந்நிலையில் ஆந்திராவில் தேங்காய் விளைச்சல் கடுமையாக பாதித்துள்ளதால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் திருப்புவனத்திற்கு தேங்காய் உரிப்பதற்காக வந்துள்ளனர். இதனால் அதிகப்படியான தேங்காய் உரித்து பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒரு தொழிலாளி நாள் ஒன்றுக்கு 1000 முதல் 2000 தேங்காய்கள் வரை உரிக்கின்றனர். மொட்டைக்காய் இருக்கு. அப்போ நாங்கள் மொட்டைக்காய் 2000 காய் 2500 காய் உரிப்போம். கங்குனாருன்னா 1000 காய்க்குள்ளதை உரிக்க முடியும். அது ரெகுலராக 1000 காய் உரிக்கலாம். 50 காசு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாங்கள் மினிமம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 காய் உரிக்கலாம் சார். ஒரு 5-6 கிட்ட இங்கே இருக்குங்க சார். இங்கேருந்து மாநிலத்துக்கு இங்கே தமிழ்நாட்டு அளவில் காங்கேயத்துக்கும் போகுது. அதுக்கடுத்து டெல்லி మార్కెట్டும் పోదు. 2 మాసం 3 మాసాలు 2 నెలలు 3 నెలలు చేసుకుని అక్కడ సంబలం తీసుకుని మేము ఇంటికి పోతాం. మళ్ళీ అప్పుడు 2 నెలలకి 3 నెలలకి వస్తాం. ఇక్కడ వెయిల్ ఎక్కువ, దాని మీద అక్కడ మేము మాకు ఆంధ్రాలో కాయ లేదు. ఇక్కడికి వచ్చి పని చేసుకుని వెళ్ళిపోవడం జరుగుతుంది. வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தங்கும் இடம் வசதியுடன் உணவும் வழங்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவு தேங்காய்கள் விற்பனைக்கு அனுப்பப்படும். இதனால் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. சன் செய்திகளுக்காக மானாமதுரையில் இருந்து செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.